சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் எஸ்.கே. வாணி சுந்தரராஜன். இந்த பதிவுல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பிறப்பின் ரகசியம், பலம் பலவீனம், அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாக்கள், வழிபாடுகள் பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். கிருத்திகை நட்சத்திரம் நட்சத்திர வரிசைகள்ல மூன்றாவதாக வரக்கூடிய நட்சத்திரம். கிருத்திகை பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம். இதனுடைய முதல் பாதம் மேஷ ராசியில வரும். 2, 3, 4ஆம் பாதம் பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில வரும். அப்போ ராசி அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாயும் வருவாங்க, சுக்கிரனும் வருவாங்க. கிருத்திகை பாத்தீங்கன்னா அக்னி தத்துவத்தை உடைய நட்சத்திரம். அப்போ இந்த அக்னி தேவையில்லாதவற்றை எப்படி எரித்து சுத்தப்படுத்துகிறதோ இந்த உலகத்தை, அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பார்த்தீங்கன்னா தேவையற்ற ஒரு அஞ்ஞானத்தை அழித்து விஞ்ஞானத்தை பரப்பக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். முருகப்பெருமானை சரவண பொய்களை வளர்த்தது பாத்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள் அப்படின்னு சொல்லுவோம். 6 கார்த்திகை பெண்கள் அவர் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ இந்த கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தாய்க்கு உண்டான ஒரு அரவணைப்பும் இவங்க கிட்ட இருக்கும். அதே மாதிரி போர் வீரருக்கு உண்டான ஒரு ஆக்ரோஷமும் இருக்கும். அதாவது மென்மை வன்மை ரெண்டுமே கலந்திருக்கக்கூடியவர்கள் தான் கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள். அதாவது இவங்களால ஒரு குழந்தை மாதிரி மென்மையா நடக்கவும் முடியும். அநீதி அப்படின்னு வந்துட்டா ஒரு படை தளபதி மாதிரி எதிர்த்து நின்று போராடக்கூடியவர்களா இருப்பாங்க. அதாவது சூரிய பகவான் அப்படின்றதுனால எப்பயுமே பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு ஆளுமை தன்மை, அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த சூரியன் எப்படி உலகத்திற்கு வெளிச்சம் தராரு, அதே மாதிரி ஒரு கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் நம்ம கூட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நமக்கு ஒரு வழிகாட்டியாக, வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு வழிகாட்டியாக செயல்படுவார்கள். நல்ல ஒரு ஆலோசனை தந்து கூட இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா அழகா வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நிறைய பேர் வழி நடத்தி போவாங்க, நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, இப்படி போலாம் அப்படி போலாம்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் எங்க இருக்கு, ஸோ அது எப்படி நம்ம போகலாம் அப்படின்ற ஆலோசனை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்காது, பொய் சொல்றவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இவங்க கட் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் நேர்மையாக இருக்க முடியுமோ அவங்கதான் கிருத்திகை நட்சத்திரத்தினருடன் பழகக்கூட முடியும். பொய் சொன்னா இவங்களுக்கு பிடிக்காது, வெட்டி விட்டு போயிட்டே இருக்க ஒரு தன்மை அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி சுயமரியாதை தான் தன்னோட உயிர் மூச்சா நினைப்பவங்க. கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகப்படியான சுயமரியாதை எதிர்பார்ப்பவர்களா இருப்பாங்க. கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய வடிவம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கத்தி வடிவம். அப்ப இந்த கத்தி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆக்கவும் பயன்படும், அழிக்கவும் பயன்படும். இப்ப ஆக்கம் அப்படின்னு சொன்னோம்னா நோயாளியை அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்படும் போது அவங்களுக்கு நம்ம கத்தியை வச்சுதான் ஆப்ரேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்ப அந்த மனிதனை சரி பண்ணுகின்ற ஒரு விஷயமும் அந்த கத்திக்கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு மனிதனை மரணத்திற்கு உட்படுத்துகின்ற ஒரு விஷயமும் இந்த கத்திக்கிட்ட இருக்கு இல்லைங்களா? அழிக்கிறது, கொல்றது, அவங்கள வெட்டக்கூடிய விஷயமும் இந்த கத்திக்கிட்ட இருக்கு. இவர்களுடைய சொல்லும் செயலும் மிக கூர்மையாக இருக்கும். இவங்க பேச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு பேசக்கூடிய நபர்களா இருப்பாங்க. மேஷ ராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இதே பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில் வரக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா கொஞ்சம் மென்மை கலந்தவர்களாக இருப்பார்கள். இது நெருப்பு தத்துவம். ஒரு ராசி பாத்தீங்கன்னா நெருப்பு தத்துவத்துல வந்துடும் மேஷ ராசி. இது ரிஷப ராசியை பாத்தீங்கன்னா நில தத்துவம், பூமி தத்துவத்துல வந்துடும். அப்ப ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு கேரக்டர் கிருத்திகைக்கு இருக்கும். நேர்மை மிக்கவர்கள், தைரியம் மிக்கவர்கள், எதற்கும் அஞ்சாத ஒரு வீரம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி அதிகப்படியான சுயநம்பிக்கை உடையவர்கள், கடினமான முயற்சிகளையும் எடுத்து அதில் வெற்றி பெற தயங்காதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பலம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பேசிக்காவே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். எதுக்குமே அஞ்சா நஞ்சம் படைத்தவர்கள்னு சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா? எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு ஆளுமையை பெற்றவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா சவால்களையும் சமாளித்து அதில் முன்னேறக்கூடியவர்களாக இருப்பாங்க. எவ்வளவு பெரிய சவாலா இருந்தா கூட பாத்தீங்கன்னா அதை பாத்துக்கலாம் அப்படின்னு சவாலை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு பண்பு இவங்க கிட்ட இருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்துல இருந்தாலும் தனித்து தெரியக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷார்ப் இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பிரச்சனைக்கு நமக்கு சொல்யூஷன் வேணும். அப்போ சொல்யூஷன் வேணும்னா என்ன பண்ணுவோம்? அந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு யோசிப்போம் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு கூர்மையான அறிவு இவங்களுக்கு இருக்கும். நம்ம எல்லாம் ஏன் பிரச்சனை வந்ததுன்னு யோசிச்சுட்டு இருப்போம்.
அவங்க பாத்தீங்கன்னா கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருந்து அந்த வேரின் அடிப்பகுதி எது, எந்த இடத்துல இருந்து இது ஆரம்பிச்சிருக்குன்னு கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி அதை சரி பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் இவங்க. மூன்றாவதா பாத்தீங்கன்னா அன்காம்ப்ரமைசிங் ஹானஸ்டி. அதாவது இவங்களுக்கு ஒரு பொய் சொல்றது பிடிக்காது. முன்னாடியே நம்ம ரகசியங்கள்ல பார்த்திருக்கோம். இவங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்காது. நேர்மையா இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க. யாராவது இவங்க கிட்ட பொய் சொல்றாங்க அப்படின்னா முகத்துக்கு நேரா சட்டுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுவாங்க. அதனாலே பாத்தீங்கன்னா கிருத்திகை கிட்ட கொஞ்சம் நெருங்க எல்லாருமே பயந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். சட்டுன்னு இவங்க கிட்ட பேசுறதுக்கே மத்தவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பதட்டமும் எதிராளிக்கு இருக்கும். இவங்க ரொம்ப ஹானஸ்ட், ஒரு உயர்வான உண்மை, ஒரு உயர்வான நேர்மை இருக்கிற இடத்துல மட்டும்தான் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது கிடைக்கும். நான்காவதா எடுத்துக்கிட்டோம்னா மற்றவர்களை அரவணைக்கின்ற ஒரு குணம். கார்த்திகை பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா முருகப்பெருமானை ஒரு அன்போட எடுத்து வளர்த்தாங்க இல்லைங்களா? அந்த தாய்க்குரிய குணம் இவங்க கிட்ட இருக்கும். இவர்களைத்தான் ஒரு பாதுகாப்பாக நினைக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இவங்க கிட்ட இருக்கிற அந்த தனித்தன்மையான அந்த நெருப்பு குணம் அப்படின்றது சுடாது. அந்த நெருப்பு அப்படின்றது மற்றவர்களை பாதுகாக்க தான் செய்யும். அந்த பலவீனமானவர்களையும் இவங்களை நம்பி தேடி வந்தவர்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் இவங்க கிட்ட இருக்கும். ஐந்தாவதா எடுத்துக்கிட்டோம்னா பெர்சிஸ்டன்ஸ். அதாவது ஒரு காரியத்தை இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அதை முடிக்காம விட மாட்டாங்க. விடாமுயற்சி அதிகம் உடைய நபர்கள். ஒரு விஷயம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் கடினமாக இருந்தாலும் இதெல்லாம் உன்னால செய்யவே முடியாது அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமாக சாதித்து விடக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. இந்த விடாமுயற்சி அப்படின்றதே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். இதனாலதான் பாத்தீங்கன்னா கிருத்திகையில பிறந்தவங்க அடுத்தடுத்த உயரங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போயிட்டே இருக்கிறது. ஆறாவதா பாத்தீங்கன்னா அந்த பியூரிஃபையிங் பவர், அதாவது சுத்திகரிக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். அக்னி பாத்தீங்கன்னா ஒரு நெருப்பு அப்படின்றது அசுத்தங்களை அழிக்குது இல்லைங்களா? அதே மாதிரி இவங்க இருக்கக்கூடிய இடம், ஒரு கூட்டத்துக்கு நடுவுல இருக்கிறாங்க அப்படின்னா அங்க ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் போகுது அப்படின்னா அங்க ஏதாவது ஒரு குழப்பங்கள் நடக்குதுன்னா அந்த குழப்பங்களை எல்லாமே நீக்கி ஒரு தெளிவான விஷயத்தை அந்த இடத்துல சொல்லக்கூடியவர்கள். இடத்தை பியூரிஃபையா ஆக்கிடுவாங்க, சுத்திகரித்து ஒரு நல்ல அந்த அந்த பிளேஸே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்திற்கு உரித்தான ஒரு இடமாக மாற்றி விடுவார்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட் டெம்பர், டக்குன்னு கோவப்படுறது. இவங்களோட கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. அது இவங்க பழகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? யாராவது இவங்க கிட்ட பொய் சொல்றாங்க, இல்ல இவங்க கிட்ட சரியா நடந்துக்கல அப்படின்னு தெரிஞ்சா அதிகப்படியான ஒரு கோபம் வரும். இவங்களால அடக்கவே முடியாது. அந்த சமயத்துல சட்டுன்னு இருக்கிறவங்களை பேசி பேசி விடுவார்கள். இவங்களுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு தன்மை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? அக்னி தத்துவத்தை உடைய நட்சத்திரம் இல்லைங்களா? கோப கனலாக மற்றவர்கள் மேல எரிந்து விழக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பலவீனம் அப்படின்றத பார்த்தோம்னா முதன்மையா இவர்களுடைய கோபம், அதாவது ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கிட்ட யாராவது பொய் பேசுறாங்க, இவர்களுடைய பொறுமையை சோதிக்கிறாங்க, உண்மையா இல்ல, நேர்மையா இல்ல அப்படின்னா இவங்களுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வந்துடும். டக்குன்னு கோபப்பட்டு டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாங்க. பயங்கரமான வார்த்தைகளை எல்லாம் விட்டுருவாங்க. இவர்களுடைய வார்த்தை அந்த எதிராளியை அதிகப்படியாக ஒரு தாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா அதீத பிடிவாதம், இன்ஃபிளெக்சிபிள் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சரி அப்படின்னு சொன்னா கூட இவங்க அதை கேட்க மாட்டாங்க. இவர்களுடைய அந்த முரட்டு பிடிவாதம், இவர்களுடைய அதீத பிடிவாதம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இவங்கள அடுத்தடுத்த உயரத்திற்கு போகக்கூடிய ஒரு விஷயத்தை தடுக்கும். சூரியனுடைய ஆதிக்கம் இல்லைங்களா அந்த கிருத்திகை நட்சத்திரம். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் நினைச்சதுதான் நடக்கணும், நான் சொல்றதுதான் சரி அப்படின்ற மாதிரிதான் எல்லாத்தையுமே கொண்டு வருவாங்க. இது எல்லா சூழ்நிலைகள்லயும் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தாது இல்லைங்களா? இதனாலே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வரக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பு எல்லாமே இவங்களுக்கு தட்டி போற ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கும். மூன்றாவதா பாத்தீங்கன்னா முகத்துக்கு நேரா பேசக்கூடிய விஷயம். கிருத்திகையில பிறந்தவர்களுக்கு முகத்துக்கு நேரா பட்டுன்னு பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பொருந்தாது இல்லைங்களா? எல்லாருக்குமே ஒரு கோபம், அவங்கவுங்களுக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கக்குள்ள இவங்க கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே இருக்கும். நான்காவதா பாத்தீங்கன்னா பொறுமையின்மை, பொறுமை இல்லாத தன்மை. ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா நம்ம அந்த டைம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த டைம் காத்துட்டு இருந்தாதான் அந்த விஷயம் நடக்கும்ன்றது இருக்கு இல்லைங்களா? பட் ஆனா இவங்களுக்கு அந்த பொறுமையே இருக்காது. சொன்ன உடனே நடக்கணும், சொன்ன உடனே செய்யணும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா இவங்களை அதிகப்படியான பலவீனம் உள்ள நபராக ஆக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதனாலே பாத்தீங்கன்னா நிறைய தவறான முடிவுகளை எடுக்கிறது, அவசரப்பட்டு இவங்க உடனேன்னு சொல்றதுனாலதான் நிறைய தவறான விஷயம் அப்படின்றது இவங்களுடைய வாழ்க்கையில அமைஞ்சிரும். கொஞ்சம் ஈகோ இஷ்யூ இருக்கும் இவங்களுக்கு. என்னன்னா கிருத்திகைனாலே பாத்தீங்கன்னா அது
சூரியனுடைய நட்சத்திரம் இல்லைங்களா? அதுவும் மேஷ ராசியில் வரக்கூடிய கிருத்திகைன்னா கேட்கவே வேணாம். அதிகப்படியான ஈகோ இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தசாக்களை பார்த்தரலாம். ஸோ முதல் திசையாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, இது சூரியனுடைய நட்சத்திரம் இல்லைங்களா? அப்போ சூரிய திசை தான் முதல் திசையாக வரும். சூரிய திசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6 வருடங்கள். அதாவது குழந்தையாக இருக்கக்குள்ள நடக்கக்கூடிய திசை அப்படின்றது இந்த சூரிய திசை. 2வதாக பார்த்தீங்கன்னா சந்திர திசை 10 வருடங்கள். 3வதாக செவ்வாய் திசை 7 வருடங்கள். 4வதாக ராகு திசை 18 வருடங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குரு திசை 16 வருடங்கள். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சனி திசை, புதன் திசை 17 வருடங்கள். ஸோ இதுதான் வந்து இவங்களுக்கு லைனா நடக்கக்கூடிய தசாக்கள். உங்களுக்கு ஒரு தசா மாறுது அப்படின்னா சில மாற்றங்கள் தெரியும். அது எதர் பாசிட்டிவா இருக்கலாம், இல்ல நெகட்டிவா இருக்கலாம். உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும், ஒரு திருமணமாக இருக்கட்டும், இல்ல கல்லூரி படிப்பாக இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில் நல்லா அமையுது, வேலை நல்லா அமையுது, அதே மாதிரி நீங்க வீடு கட்டுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தசாநாதர்கள் தான் பதில் சொல்வார்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எவ்வளவு பெரிய யோக ஜாதகமாக இருந்தாலும் கூட தசாநாதர்கள் உங்களுடைய லக்னத்திற்கு சிறப்பாக அமைந்திருந்தால் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அப்படின்றது உறுதி. அதே மாதிரி எவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலைகளையுமே நீங்க வந்து சமாளிச்சு போயிடலாம். அதனால இந்த தசால எந்த தசா நடக்குது அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஜாப்லெஸ்ஸா இருக்கும், இல்ல பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலா நிறைய ப்ராப்ளம் இருக்கும், தொழில் ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கும், கரியர் சரியா இருக்காது. ஸோ இதுக்கு எல்லாமே இந்த தசாநாதர்கள் தான் காரணம். இந்த ஏஜ்ல வரக்கூடிய அந்த தசைகள் அப்படின்றது. ஸோ அதை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதன்மையான தெய்வம் அப்படின்னாலே முருகப்பெருமான் தான். கிருத்திகை அப்படின்றது சூரியனுடைய நட்சத்திரம். மேஷ ராசியில வரும், அதே மாதிரி ரிஷப ராசியிலும் வரும். உங்களுக்கு முதன்மையான தெய்வம் அப்படின்றவரே முருகப்பெருமான். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல முருகப்பெருமானுக்கு செவ்வரளி சாற்றி வழிபாடு பண்றது சிறப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திர நாட்கள்லயும் வழிபாடு பண்ணலாம். மாதத்திற்கு ஒரு முறை கிருத்திகை நட்சத்திரம் வரும். அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால அர்ச்சனை செஞ்சு அவரை வந்து வழிபாடு பண்ணலாம். தினமுமே பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது டெய்லியும் நீங்க படிக்கலாம், இல்லைன்னா கேட்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு கோபத்தை, அதிகப்படியான ஒரு இன்னல்கள் அப்படின்றத வந்து குறைக்கும். அதே மாதிரி சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அப்போ சூரிய பகவானுடைய நட்சத்திரம்ன்றதுனால ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல எழுந்திருச்ச உடனே நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை படிக்கலாம், இல்லைன்னா நீங்க கேட்கலாம். இந்த விஷயங்களை நீங்க பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து தந்தை வழியில ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்ல உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கு, முன்னோர்கள் வழியில ஏதாவது தோஷம் இருக்கு, இல்ல உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கணும், இல்ல அரசாங்க வேலைகள் கிடைக்கணும்னு நினைச்சுக்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஆஹ் சூரிய பகவானுடைய வழிபாட தவறாமல் நீங்க வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்றது கிடைக்கும் உங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஓம் சூர்யாயை நமக அப்படின்னு 108 முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது அப்படின்றதும் சிறப்பான விஷயம். உங்களுடைய அதிதேவதை அப்படின்றவர் பாத்தீங்கன்னா அக்னி இல்லைங்களா? அப்போ இந்த அக்னி வழிபாடு ஒளியின் மூலமாக இறைவனை நினைத்து மனதார வழிபடுவது. நீங்க வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி அந்த தீபத்தின் வழியே உங்களுடைய மனசார உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை வேணாலுமே நீங்க நினைச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வழிபாடு பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி திருவண்ணாமலையில நீங்க அண்ணாமலையாரை தரிசனம் செய்யறது அப்படின்றது ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா அந்த அக்னி ஸ்தலத்துல அவரை போய் வழிபாடு பண்றது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தை வந்து அளிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்திற்கு உரிய மரம் அப்படின்னு பார்த்தோம்னா அத்தி மரம். அத்தி மரத்தை நீங்க எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா அத்தி மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவது, அதே மாதிரி அத்தி மரம் நிழல்ல அமர்ந்து நீங்க தியானம் செய்யறது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். அதே மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் ஒரு நிம்மதியை தரக்கூடிய விஷயம், மனசு லேசாகக்கூடிய விஷயம் எல்லாமே தரும் உங்களுக்கு. என்ன தானம் பண்ணலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பசி தீர்க்கக்கூடிய தானத்தை வந்து நீங்க பண்ணலாம். ஏன்னா அக்னி பகவான் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா உணவு செரிமானத்தை தரக்கூடியவர். அப்போ வந்து நீங்க வந்து ஒரு அன்னதானம் பண்றது அப்படின்றது உங்களுடைய கர்ம வினைகளை கரைக்கக்கூடிய ஒரு தானமாக இருக்கும். முருகப்பெருமானுக்கு அந்த செவ்வாய்க்கிழமை நீங்க வழிபடக்குள்ள ஒரு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து அதை வர பக்தர்களுக்கு கொடுக்கலாம். ஸோ முடியாத ஏழை மக்களுக்கும் நீங்க வந்து தானம் செய்யலாம்.